Hey guys, இது உங்க எம்எம்எஸ் கார் கேர் கோயம்புத்தூர். ஸோ இந்த ஆல்ஃபர்ட் கன்வென்ஷன் இனோவாவை நம்ம எம்எம்எஸ் கார் கேர் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு கடைசியாக காட்டலாங்கிறக்காக. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சிட்டே வரதுனால ஒரு வீடியோ போட்டுருவோங்கிறக்காக வீடியோ போட்டோம். இந்த வாய்க்கல்ல இன்டீரியர் பெயிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உள்ள இருக்கிற பேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரைமர் அண்ட் 2K ப்ரைமர் வந்து ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரைமர் முடிஞ்சு 2K ப்ரைமர் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேனல்ஸ்ல எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பிளாஸ்டிக் ப்ரைமர் அண்ட் 2K ப்ரைமர் ரெண்டுமே ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இதில் சீல் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாள் போக்கில் அது வந்து உறிஞ்சிட்டு வந்ததுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கஸ்டமர் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேன் கலர் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் முடிச்சு நம்ம பார்ப்போம். இருக்கிற எல்லா பேனல்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ராப்பராக பெயிண்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து மேட் கிளியரை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுவோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மேட் கிளியரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ இன்டீரியர் பெயிண்டிங்கிறது ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாதான் இதோட அவுட்புட் வந்து அவ்வளோ மேசிவாக கிடைக்கும். நம்ம பேருக்கு மட்டும் கார் டாக்டர்ஸ் கிடையாதுங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷனுக்கு எடுக்கிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்மேண்டில் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக அதை வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம பேர் வந்து எல்லாரும் கார் டாக்டர்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கும் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் கிளியரை வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பெயிண்டிங்கை முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஏத்தன்ஸ் பிராண்டோடைய எல்இடி சிப் செட்டை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவர் வந்து மேசிவாக இருக்கும். இது ஒரு 200 வாட்ஸ் கொண்ட எல்இடி சிப்புங்க. இந்த இனோவாக்கு நம்ம இந்த லைட்டை தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்இடி லேம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனோட வந்துடுங்க. ஸோ ஹீட் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. அது போக இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த வெஹிக்கிளில். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பர்லேருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பம்பர் எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வண்டி பார்க்கறதுக்கு எவ்வளோ மேசிவாக இருக்குங்கிறது. ஸோ இதோட பெயிண்டிங் ஒர்க்ஸும் இதோட லுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் எந்த அளவுக்கு மேசிவாக வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ சீட் கவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டியில் நம்ம என்னென்னலாம் ஃபாதராக வந்து ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கார் வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வரேன். பாய், see you.